பாத்தீங்கன்னா क्वेश्चन பாத்தீங்கன்னா if a is equal to cos theta sin theta minus sin theta cos theta ன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. then a square is true for அப்படினு சொல்லி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. theta is equal to 0, theta வந்து pi by 4 இருந்தா உங்களுக்கு வந்து a square is equal to i வருதா அப்படினு சொல்லி பார்க்க சொல்லிருக்காங்க. theta is equal to pi by 2 இருக்கா? அந்த நாலு ஆப்ஷன்ல எந்த தீட்டால வந்து உங்களுக்கு a square is equal to i அப்படினு சொல்லி நமக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உதாரணமா நம்ம a ஸ்கொயர் வந்து நம்ம போட போறோம். a ஸ்கொயர் வந்து என்னது? a into a. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ cos theta into cos theta cos square theta. அதே மாதிரி sin theta மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் sin square theta. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் cos theta sin theta plus sin theta cos theta. நெக்ஸ்ட் வந்து minus sin theta cos theta அப்புறம் minus sin theta cos theta minus cos theta sin theta எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் minus sin theta minus sin square theta அப்புறம் plus cos square theta. இப்போ நமக்கு 2 by 2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இத வந்து நம்ம ஃபார்முலாஸ் நான் வந்து தனியா எழுதிருக்கேன். இப்போ பாருங்க cos square theta minus sin square theta நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். cos 2 theta cos அதே மாதிரி cos theta sin theta plus sin theta cos theta. அதாவது இது வந்து ஃபார்முலா இருக்கு. cos a sin b plus sin a cos b. இது வந்து ஃபார்முலா வந்து sin a plus b. நான் அந்த a b போடாம theta போட்டுருக்கேன். ஆனா உங்களுக்கு ஃபார்முலால வந்து எப்படி இருக்கும்? cos a sin b plus sin a cos b. அதனால உங்களுக்கு வந்து sin a plus b அப்படி சொல்லி வரும். அப்ப sin a plus b என்னது? நமக்கு theta வந்து ரெண்டுமே theta தான். cos theta sin a theta இருக்கு, cos d theta இருக்கு. சோ அதனால a in theta b in theta. சோ அதனால a plus b வந்து sin 2 theta. நெக்ஸ்ட் வந்து minus sin theta cos theta minus cos theta sin theta. இது வந்து மைனஸ் நீங்க வெளிய எடுத்துட்டீங்கன்னா அதே ஃபார்முலா தான். cos theta sin theta plus sin theta cos theta. sin a cos b plus cos a sin b. அப்போ sin a plus b. அப்போ வந்து minus sin 2 theta. நெக்ஸ்ட் cos square theta sin minus sin square theta plus cos square theta. அதே தான். cos square theta minus sin square theta அதே ஃபார்முலா தான் வந்திருக்கு. அப்போ cos 2 theta. இது வந்து a square உள்ள வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? a square is i அப்படினு சொல்லி is true னு சொல்றாங்க. அப்ப நம்ம a square வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உடைய இது வந்து ஈக்குவேட் பண்றோம். இப்போ a square is i. சரியா? இப்போ cos 2 theta இப்போ வந்து இது ரெண்டுமே ஈக்குவல் சொன்னதால அதோட கரெஸ்பாண்டிங் வேல்யூஸும் ஈக்குவல் அப்படி சொல்றாங்க. இப்போ வந்து உதாரணமா நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ எடுக்கிறேன். cos 2 theta is equal to 1 sin 2 theta is equal to 0. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ எடுக்கிறேன். ரெண்டு வேல்யூ எடுத்து அதை ஈக்குவேட் பண்றேன். அப்போ எந்த வேல்யூ போட்டா உங்களுக்கு வந்து cos theta வந்து 1 ஆ இருக்கணும், அதே மாதிரி sin theta வந்து 0 ஆ இருக்கணும். அப்போ எந்த வேல்யூ போடுவீங்க? உங்களுக்கு 0 போட்டா தான் உங்களுக்கு வந்து theta வந்து 0 ஆ இருந்தா தான் உங்களுக்கு இந்த வேல்யூ உங்களுக்கு கரெக்ட்டா வரும். அப்போ cos 0 1 sin 0 0. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து theta 0. இதான் வந்து இத சால்வ் பண்ற மெத்தட். இந்த ஃபார்முலாஸ்ல நீங்க கண்டிப்பா நீங்க வந்து மனப்பாடம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க போட முடியும்.